வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸு ராகி கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். ராகி கொழுக்கட்டைனா ராகி மாவு ஒரு கப்பு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக வெல்லமும் சர்க்கரை லேசாக தான் கலந்துருக்கேன். நான் இது சர்க்கரை டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன் வெல்லம், ஆனால் இது வெல்லம் தான் எடுத்துருக்கிறேன். தேங்காய் துருவினது, ஏலக்காய் ஒரு 3 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருள். ராகி கொழுக்கட்டை நிறைய கால்சியம் நிறைஞ்ச ராகி மாவில் நம்ம கொழுக்கட்டை பண்ண போகிறோம். நம்ம அரிசி மாவில் தான் பூர்ண கொழுக்கட்டை அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸில் நான் ராகி கொழுக்கட்டை பண்ணுறேன். அதையே உங்களுக்கு வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணுறேன். எல்லோரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் கூட என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ராகி மாவை ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம லேசாக உப்பு தண்ணி தெளித்து ஆவி கட்டலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒரு பவுலில் கொஞ்சம், அது சின்ன பவுலில் நான் காமிச்சேன் இல்லையா, இதை பெரிய பவுலுக்கு நம்ம மாற்றிக்கிறோம். ஏன்னா உப்பு தண்ணி தெளித்து கிளறணும். நம்ம இப்போது சால்ட்டு கொஞ்சம் எடுத்து, நார்மல் வாட்டர் தான் குடிக்கிற தண்ணி, இதில் போட்டு கொஞ்சம் நல்லா கிளச்சி இது பண்ணிடலாம், கலந்து விட்டுடலாம் தண்ணியை. இப்போ இந்த தண்ணியை இந்த மாவோடு சேர்த்து கட்டி இல்லாமல் உப்பு தண்ணியை நம்ம இப்படி பண்ணிவிட்டு அது பிறகு தான் நம்ம ஆவி கட்ட போகிறோம். இப்போது கொஞ்சம் கட்டி இல்லாமல் உதிர்த்துக்கோங்க நல்லாவே. பாருங்கள், இந்த மாதிரி உதிர்த்திட்டு ஆவி கட்டிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் உருண்டை பிடிச்சி வைக்க போகிறோம். ஏன் தண்ணியிலையே நான் உப்பு போட்டேன்னா, ஃபஸ்ட் இல்லை உருண்டை பிடிக்கும் போது கூட உப்பு போட்டு நம்ம பிசையலாம். இந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் உப்பு போட்டு நான் உப்பு தண்ணியிலையே கட்டி இல்லாமல் நல்லா உடச்சிட்டு நம்ம இதை புட்டுக்கு ஆவி கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி மாவை ஆவி கட்டிக்கலாம். இப்போது இட்லி கொத்து வச்சு நீங்கள் இட்லி பானையில் கூட பண்ணிக்கலாம். நான் இது கொஞ்சன்றதுனால சின்ன பேன்லேயே வச்சுருக்கேன். இப்போது இட்லி கொத்து வச்சுட்டு துணி வச்சுக்கலாம். இல்லை கிண்ணத்தோடு கூட நம்ம இந்த கொத்து தடுக்காமல் இருந்தால் நார்மல் கிண்ணத்தில் கூட இட்லி கொத்தில் நம்ம வச்சிடலாம். இப்போது இந்த மாவை நம்ம இதில் போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆவியில் இந்த மாவு வேகணும். பச்சை வாடை வராத அளவுக்கு வெந்தால் தான். ராகியில் நிறையவே கால்சியம் இருக்குது. ராகி நம்ம இந்தியாவின் வரப்பிரசாதம்னே சொல்லலாம். நம்ம தமிழகத்தில் அதிகமாகவே விளையுது. எல்லோரும் ராகியை, நீங்கள் சிறுதானியத்தில் மெயின் இடத்த ராகி தான் பிடிச்சிருக்கு. இப்போது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ராகி புட்டு பண்ணலாம், ராகி கொழுக்கட்டை பண்ணலாம். அரிசியில் என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாமே ராகியில் பண்ணலாம். கரெக்டாக ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 5 மினிட் நம்ம கொஞ்சம் ஆவி கட்டிக்கணும். அதுக்குள்ளே தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. வெல்லம் தூள் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை தண்ணியில் கூட இது பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் தண்ணி தெளிச்சதுனால நான் பொடியாக தான் பண்ணியிருக்கேன். வெல்லம் சுத்தமான வெல்லமாக இருந்தால் பார்த்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நாட்டு சக்கரை கூட நம்ம போட்டுக்கலாம். அப்படி இல்லை நார்மல் ஒயிட் சுகரும் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு நல்லதுன்றதுனால நான் வெல்லம் எடுத்துருக்கிறேன். தேங்காயும் துருவி வச்சுருக்கேன். ஃப்ளேவர் உருண்டைக்கு என்னென்ன போடுறோமோ கொழுக்கட்டைக்கு அதுதான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா முந்திரியெல்லாம் கூட போட்டுக்கோங்க. நட்ஸு எல்லாமே, ட்ரை நட்ஸ் எல்லாமே போடலாம். திராட்சை போட்டால் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ட்ரை நட்ஸு தான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? இப்போ இது வேகுது. ராகி நீங்கள் சொன்னதே சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. ராகி நம்ம இந்தியாவின் வரப்பிரசாதம். அதுவும் தமிழகத்தில் தான் அதிகமாக விளையுது. இந்த சிறுதானியத்தில் மெயின் இடம் ராகிக்கு தான். இந்த ராகி குழந்தைங்க வளர்ச்சி இல்லாமல் இருக்காங்க இல்லையா, கால்சியம் இருந்தால் தான், எலும்புகள் வளர்ந்தால் தான் ஆள் உயரமாக வளருவாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு டெய்லியோ ராகியை களியாவோ இல்லை கூழாவோ இந்த மாதிரி கொழுக்கட்டையாகவோ எந்த இதுலையாச்சும் நம்ம ஒரு விதத்தில் குழந்தைங்களுக்கு ராகியை கொடுத்துடணும். அப்போது நல்லா வளர்ச்சி இருப்பாங்க. நீங்கள் ஒரு 3 மாதம், ஒரு 48 நாள் ராகி கொடுத்துட்டு கூட நீங்கள் ஹைட்டு செக் பண்ணி பாருங்கள். வளர்கிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டு தெரியும். முன்னே எப்படி வளர்ந்தாங்க, இப்போ எப்படி வளர்ந்துருக்காங்க, க்ரோத் நல்லாவே கண்டுபிடிக்கலாம். நீங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ராகிக்கு நான் கொடுக்குறேன். இப்போது நம்ம கரெக்டாக 5 நிமிஷம் டைம் நோட் பண்ணிக்கலாம். ரொம்பவே பேசிட்டேன். ஓகே, வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுறேன்.
இப்போ பாருங்கள் 5 மினிட் நல்லாவே ஆவி கட்டியாச்சு மாவை. இப்போது இந்த மாவை எடுத்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் தான் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சி வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சுக்கோங்க. கை சூடு தாங்குகிற அளவுக்கு ஆற வச்சுருங்க. அப்போ தான் வந்து நமக்கு உருண்டை பிடிக்க வசதியாக இருக்கும். எலும்புக்கு அவ்வளோ நல்லது இது. எப்பொழுதுமே இந்த எலும்புருக்கி நோயின்னு சொல்லுவாங்க, இப்போ கேன்சர்னு சொல்கிறாங்க. அந்த நோய் வந்துடுச்சுன்னா நிறைய பேருக்கு ரொம்பவே சிரமம். அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ராகி சேர்த்துக்கோங்க. இப்போது உருண்டை பிடிக்கலாம். பாருங்கள், மாவு வந்து ஆவி கட்டின மாவு இது. இதில் வெல்லத்தை தூள் பண்ணி நல்லாவே பொடியாக தூள் பண்ணி சேருங்க. கட்டி இல்லாமல் கொஞ்சமான இதுக்கு கொஞ்சம் இனிப்பு தேவைக்கேற்ப சேருங்க. இந்த தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி இதை நம்ம சேர்த்துடுறோம். இதோட நல்லா தேங்காய் துருவல் நிறையவே போடுறேன் நான், சூப்பராக இருக்கும்னுட்டு. இது கூடமே வெல்லம் கொஞ்சம் சொன்னேன் இல்லையா, வெல்லம் கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்காக சர்க்கரையும் நான் கொஞ்சம் சேர்த்துடுறேன். ஒன்றை போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வேணும்னா கொஞ்சம் பிடிக்கிற அளவுக்கு தளிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம உப்பு தண்ணி தளித்து தான் வேக வச்சோம். இப்போ வேணும்னா கூட நீங்கள் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு தண்ணியை நல்லா தளிச்சு விட்டுக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கொத்து எடுத்துக்கோங்க. நல்லா கையில் நல்லா பிடிக்கிற அளவுக்கு கொழுக்கட்டை பிடிச்சிடுங்க. உருண்டையாகவும் பிடிக்கலாம், கொழுக்கட்டையாகவும் பிடிக்கலாம். எந்த வடிவத்துலேயோ டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருந்தால் சரி. உருண்டை எவ்வளோ அழகாக பிடிச்சி வைக்கிறீங்களோ பரிமாற நல்லாவே இருக்கும். நீங்கள் ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா இதை விடவே மாட்டீங்க. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. குழுலாம் வந்து கொஞ்சம் சிரமப்படுவாங்க இல்லையா, சளி பிடிக்கும் அந்த மாதிரி. அதுக்கு பதில் நீங்கள் உருண்டை பண்ணி கொடுங்க. ஈவினிங்கில் பசியோடு வரும்போது நம்ம இதை கொடுத்தோம்னா குழந்தைங்க வேணும்னு அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்டுடுவாங்க. இப்போது நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து ஒரு 10 நிமிஷம் தீயாத அளவுக்கு தண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சதை எடுத்து வச்சுருங்க இட்லி பாத்திரத்தில். பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன்ட்டு. இன்னொரு கொத்துக்குமே மாவு இருக்குது. நான் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு காமிக்கிறேன், ரெண்டாவது கொஞ்சம் வைக்கிறேன். ஏன்னா மேலே ஒரு கொத்து வச்சோம்னா உருண்டை வந்து அது ஒட்டுன்றதுனால நான் இப்போ வைக்கல. கரெக்டாக 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. சூப்பரான உருண்டை ரெடி ஆகிடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன் நான். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு 10 மினிட்ஸோ இல்லை 7 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா கூட போதும். இப்போது மூடி போட்டு நம்ம மூடிடலாம். ஓகேங்களா? இப்படியே 10 மினிட்ஸ் கரெக்டாக வெந்தால் போதும். இப்போ வீடியோவை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். எந்த எடிட்டும் கிடையாது. எல்லாமே கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச ஹெல்த்தியான விஷயங்களை ஷேர் பண்ணுன்றதுக்காக தான் என்னோடய சேனல் ஆரம்பித்தேன். ஆனால் என்னோடய சேனலுக்கு மானிட்டேஷன் ஓகே ஆகிருக்கு. நான் இன்னமும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 100% சக்ஸஸ் ஆனதும் என்னோடய வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உருண்டை வேகட்டும். நம்ம வீடியோவோட முடிவுக்கு வந்திருக்கோம். ஹை ஃப்ளேமும் வேணாம், ஸ்லோவும் வேணாம், சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கரெக்டாக 10 மினிட்ஸ் வேகட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிடலாம். நம்ம எவ்வளோ பார்க்கவே மூடிக்குள்ளே வேகிறதே அழகாக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுவோம் உருண்டைக்காக.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ் வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்களாம் யோசிப்பீங்க. ஆனால் இந்த உருண்டை பாருங்கள் எவ்வளவே அழகாக இருக்குது. பரிமாற தயாராகிடுச்சு ராகி கொழுக்கட்டை. இப்போது இதை தட்டில் வச்சு நம்ம எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். நான் இப்போ எடுத்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஆற விட்டு எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் நீங்கள் சர்வ் பண்ண எடுத்துக்கலாம் உருண்டையை. ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் உருண்டை. எல்லாருமே ஒன்று கொடுத்தாலே இன்னும் 2 வேணும்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தியும். அந்த காலத்தில் சிம்லின்னு சொல்லிட்டு ராகியை பறிச்சிட்டு வந்து பச்சை ராகியை உரலில் போட்டு இடித்து கொடுப்பாங்க எங்கள் பாட்டிலாம். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது. இதுவுமே சிம்லி மாதிரி தான் உங்களுக்கு ராகி கொழுக்கட்டை நான் பண்ணி காமிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச டிஷ்ஷை நான் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ராகி கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். உருண்டை உடைக்கிறதுக்கே ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உருண்டை நீங்களும் பண்ணுங்கள் ராகி கொழுக்கட்டை. என்னோடய சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோ முடிவுக்கு வந்துட்டோம். பாய்.